எஸ் சார். இப்போ நான் வந்து XAUs ஆட் பண்ணிக்கிறேன். விச் ஒன் சார்? ஓகே சார். அதான் பெட்டர். எனக்கு மெயின் அதான் சார் வேணும். சார் இப்போ இதுல வந்து உங்களுக்கு 2-3 இண்டிகேட்டர் எனேபிள் பண்றேங்க சார். ஓகே. ஓகே. ADX RSI எனேபிள் பண்றேன். ABX சார். ADX RSI PVVT அப்படின்னு எனேபிள் பண்றேன். எனக்கு ADX RSI பிரைஸ் வால்யூம் வேல்யூ ட்ரெண்ட். PVVTனா பிரைஸ் வால்யூம் வேல்யூ என்லார்ஜ் பண்ணி தான் சார் இது மேல இந்த பெரிய ஸ்கிரீன். ஓகே. ABX நான் ஸ்டார்ட் வித் ADX. ஓகே. ADX இதுக்கு பேர் பிரைஸ் வால்யூம் வேல்யூ ட்ரெண்ட். அதுல வந்து பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் இருந்தா இது எடுக்கும் கவனிச்சுக்கலாம். இதை முதல்ல கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல 240 நிமிஷம் போய்க்கிறேன். 4 மணி நேரம் டைம் சார். ஓகேவா? ஓகே. இதுல உங்களுக்கு இங்க பை கால் கொடுத்துருக்கு சரிதா? அந்த கிரீன் கலர் பாக்ஸ். ஓகே. இந்த கிரீன் கலர் இந்த இடத்துல கொடுத்துருக்கான் இல்லையா? ஆரோ மாதிரி காமிக்கிறாங்க. இங்க வந்த உடனே இங்கதான் ஆரோ இருக்குல்ல. எங்க ஆரோ இருக்கு? டவுன் போட்டுருக்காங்களா ஆரோ? சார் இங்க மேல காமிக்குது சார் மேல. ஆமா ஆரோ இருக்கு. ஓகே கிரீன். ஓகே. சோ உங்களுக்கு இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டுங்க. ஓகேவா? ஆல்ட் சி போட்டா உங்களுக்கு கிராஸ் ஆர் வந்துரும். ஓகே. இதுக்கப்புறம் 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் போங்க. 5 நிமிஷம். ஓகே. 5 நிமிஷம் இது ஆஃப் பண்றேங்க தேவையில்லை அப்புறம். ஓகே. 5 நிமிஷத்துல அந்த கோடு உங்களுக்கு காமிக்கும். 4 மணி நேரத்துல போட்ட கோடு 5 நிமிஷத்துல காமிக்கும். ஆல்ட் சியா? ஆல்ட் சி. ஓகேவா? உங்களுக்கு இங்கேயே பை 4230 இது காமிக்குமா? அது பேக்ல போனா காமிக்கும். 4 மணி நேரத்துல கோடு போட்டு 5 நிமிஷத்துல போனீங்கன்னா காமிக்கும். 4 hours. இந்த கோட்டுக்கு 5 minutes போணுமா? ஆமா. 4 மணி நேரத்துல மார்க் பண்ணுங்க அந்த இடத்த. மார்க். ஓகே. 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல ஆமா 4230க்கு உங்களுக்கு பை வந்துச்சுங்க. இங்க இருந்து 4224 போயிட்டாங்க. ஓகே. இப்ப திருப்பி இந்த இடத்துல ஹைகனாஷி கிரீன் கேண்டில் அதுக்கு மேல 5 நிமிஷத்துல வந்ததுன்னா பை. திருப்பி அவன் கீழே போயிட்டு மேல வந்தான் இல்லையா? பாருங்க இங்க இருந்து இது கீழே வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல பை உங்களுக்கு 4228 4229 பை. அதே லைன் தானா? அதே லைன் இருக்கு இன்னும். அதே லைன் இருக்கும். அது இன்னொரு 1 வருஷம் போடணும் அங்க இருக்கும் அது. அப்படிங்களா? அது நம்ம ஆல்ட் சி கொடுத்துறா இருந்துரும் அந்த இடத்துலயே வந்துரும். ஆமா. ஓகே. இவ்வளவுதான். இது அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல பை மேல கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் சி கொடுக்கணும். ஆமா. எந்த இடத்துல அவன் ட்ரிகர் கொடுத்துருக்கானோ அந்த இடத்துல ஆல்ட் சி கொடுத்துட்டு ஓகே வாங்கி பாருங்க 4229 பை உங்களுக்கு. ஓகே. அவ்வளவுதான். 400 பாயிண்ட் உங்களுக்கு போயிட்டான். அது கீழே டச் பண்ற வரைக்கும் நம்ம போகலாமா அந்த லைனை? ஆமா. இது சப்போஸ் கீழே இறங்கினா அந்த லைன் டச் ஆயிடும். கிராஸ் ஆகி கீழே வந்துரும். ஆமா. இதை வாங்கிட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் 5 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டுலாம் சார். நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு உட்காந்துடலாம். அப்படியே போட்டு விட்டுற வேண்டியதான். இங்க இருந்து 450 பாயிண்ட் கொடுத்தானே. ஓகே. இதான் இந்த லைன் தானா? ஓகே. சரி சார். இது ஒரு சிம்பிள் ஹேக். ஓகே. பட் இதுல என்ன பிரச்சனைனாக்கா இது ஒன்ஸ் பை கொடுத்தாங்கன்னா அடுத்த பை வரதுக்கு ஒரு 200 300 400 பாயிண்ட் கழிச்சா உங்களுக்கு பை வரும். ஒரு மாசம் கழிச்சா பை வரும். ஓகே. அதனால இத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது யூ வில் நாட் ஏபிள் டு ட்ரேட் அப்படின்னு சொல்லுங்க. இது எவ்வளவு சக்சஸ் ரேட் வரும் சார்? இது மேக்ஸிமம் பார்த்தா சக்சஸ் ரேட்னு பார்க்க கூடாது சார். ரிஸ்க் ரிவார்ட் பார்க்கணும். இந்த இடத்துல 5 பாயிண்ட் டாப் ஆகுது கொடுத்து 450 பாயிண்ட். ஓகே. நமக்கு லாஸ் ஆனாலும் கம்மி லாஸ்ல ப்ராஃபிட் வந்தா இல்ல. இப்ப திருப்பி 240 நிமிஷம் போட்டிருக்கேன். இது ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்க அதாவது லோவா புஷ் தான் பாருங்க. இங்க 4024க்கு பை. ஓகேவா? 4024 பை வந்து இந்த இடத்துல ஆல் சி போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. ஓகே.
இல்ல ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல சார். சின்ன பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ப்ராஃபிட் வராம லாஸ் இல்லாம ஒரு மினிமம் 30 பாயிண்ட் 50 பாயிண்ட்டுக்கெல்லாம் அடிச்சிடலாம்ல. ஆமா. இப்ப இந்த இடத்துல ஜீரோ ஸ்டாப் லாஸ் இல்லையா? நாளை இது திருப்பி கீழே வந்தான். ஓகேவா? இது கீழே க்ளோஸ் ஆகல இல்லையா? ஆமா திருப்பி கிரீன் வந்துச்சு. ஓகே. 4024 தான் போயிட்டானே, 4700 வந்துட்டானே. ஓகே ஓகே. ஆமா ஓகேவா? இது வந்து இதான். நீங்க ஓகே ஓகே. இதை யூஸ் சரி, இது பண்ணிக்கலாம். அந்த கிரீன் கலர் பை சிம்பிள் எப்படி சார் வந்துனே இருக்குமா? அது ஆக்சுவலி எவ்ரி 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம செலக்ட் பண்றத பொறுத்து வருமா பை சிக்னல்? நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. 4 மணி நேரமோ ஒரு டெய்லியோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப 4 மணி நேரம் நீங்க ஜூலை 26க்கு வந்தவன், அதுக்கப்புறம் பைக்கால் வந்து ஆகஸ்ட் மாசம் இங்க தானே வந்திருக்காங்க. கரெக்டா? ஓகே ஓகே. நம்ம லாஸ்ட் பைல வச்சு தான் கனெக்ட் பண்ணணுமா? சப்போஸ் இப்போ எதுவும் இல்ல. இப்போ நான் ஓபன் பண்றேன் சார்ட். 1 மினிட் கேண்டில் வைக்கிறேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். எனக்கு பை எதுவுமே இல்ல. அப்ப லாஸ்ட் 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு சின்ன சின்ன பைசா கொடுப்பான். இதுல வந்து ஜாஸ்தி கொடுப்பான் பைசா. நம்ம லாஸ்டோட அந்த கிரீன் சிக்னல்ல பார்க்கணுமா? 4 ஹவர்ஸ்ல வச்சா? ஆமா. அதுல வந்து 4 டார்கெட் வேற கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஆமா சார், அது ஓபன் பண்ணா T1 T2 சம்திங் மென்ஷன் பண்ணிருக்காங்க கீழ. ஆமா 4 டார்கெட் கொடுத்துருவான். 4ஆவது டார்கெட்லயும் மோஸ்ட்லி போயிடுவான். T1 பெரிய பைசா கொடுப்பான் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ நான் இந்த ஏபிஎக்ஸ் வைக்கிறேன் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏபிஎக்ஸா இருங்க. ஏடிஎக்ஸ் சார்ட் ஏடிஎக்ஸ் ஏடிஎக்ஸ் ஆட் பண்ணிட்டேன் சார்ட்ல. ஓகே சார். நான் இப்போ என்னுடைய இது ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார். தெரியுதா சார்? சார் ஸ்கிரீன் தெரியுதா சார்? என்னோட ஸ்கிரீன்ல சின்ன பிரச்சனை. உங்க ஸ்கிரீன் தெரியுது. இப்போ ஏடிஎக்ஸ் நான் ஆட் பண்ணிட்டோமா சார்? இண்டிகேட்டர் ஆட் ஓகே சார். இப்போ இது கரண்ட் இது போயின்னு இருக்கு சார். சின்ன டைம் ஃப்ரேம் வச்சீங்கன்னா கம்மியா தான் ப்ராஃபிட், கம்மியா தான் நம்பர் கொடுப்பான். பெரிய டைம் ஃப்ரேம் வச்சீங்கன்னா பெரிய பைசா கொடுப்பான். இப்போ 1 மினிட்ல இருக்கு சார். இது நான் என்ன சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ இது என் ஸ்கிரீன் தெரியுதா சார் உங்களுக்கு சார்ட்? சரி சரி. ஓகே. நான் இப்போ மாத்தணுமா சார் இதை டைம் ஃப்ரேம்? 1 மணி நேரமோ 60 நிமிஷமோ இல்லாட்டி வந்து 240 நிமிஷம் மாத்தலாம். இருங்க, நான் இப்போ வைக்கிறேன். 1 டே வைக்கிறேன். 1 டே வச்சிட்டேன் சார். சார் 1 டே வச்சிட்டேன் சார். இப்போ சரி அதான் காமிக்குது, நம்பர் தான் காமிக்குது. இப்போ நான் அந்த நீங்க ஆல்ட் சி எங்க வச்சு போட சொன்னீங்க? இந்த கிரீன் கலர் தானே அந்த இது? ஆமா கிரீன் கலர் எங்க இருக்கணும் அந்த அந்த இடத்துல என்ன பைட் ஆல்ரெடி டிஃபால்ட்டா வருமா சார்? டிஃபால்ட்டா இருக்குமா இதுலயே கிரீன் கலர்? வரும் சார். இல்ல வருது, கண்ணுக்கு பாக்குறீங்களா? அது ஓகே சார். நீங்க அந்த ஆல்ட் சி போட சொன்னீங்களே, நான் எங்க வச்சு போடணும்? இப்போ ஆல்ட் சி அந்த ஆரோ எங்க இருக்கோ அதுக்கு மேல வச்சு போடுங்க. எந்த இடத்துல ஆரோ பிரிண்ட் பண்றீங்களோ அதுக்கு மேல வச்சு போடுங்க. இங்க இருக்கு. அது ஒரு பிரைஸ் காமிக்குதுல, அந்த பிரைஸ் வச்சு போடுங்க. இந்த லாஸ்ட் இது இந்த பாக்ஸுக்கு மேல ஆரோ காமிச்சு ஆரோ ஒரு பிரைஸ் காமிக்கிறாங்கல்ல சார்? ஆமா சார். லாஸ்ட் பாக்ஸ், லாஸ்ட் கிரீன் பாக்ஸ் ஏரோ மார்க் காமிக்கிறேன். அந்த இடத்துல வச்சு ஆல்ட் சி கொடுக்க சொல்றீங்க. அங்க ஒரு லைன் ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் அங்க வச்சீங்கன்னா அது ஒரு 100 பாயிண்ட் கீழே காமிக்கிறீங்க. அது ஒரு பிரைஸோட கேண்டில் லோ காமிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல வச்சு போடுங்க. இந்த பாக்ஸ் கீழே இருக்கான்ல, பிரைஸ் கீழே ஒரு 100 பாயிண்ட் கீழே தானே இருப்பான். நீ அங்க போட்டீங்கன்னா பிரயோஜனம். ஆமா அந்த கேண்டில் காமிக்கிறோம் எண்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு ஆல்ட் சி பிரஸ் கீழே சொல்றீங்களா? கீழயா?
முருகா சார் இல்ல கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? இருங்க. இல்ல சார், நீங்க காமிங்க சார். சார் நீங்க இப்ப காமிங்க. உங்க ஸ்கிரீன்ல காமிங்க. ஆ, உங்க ஸ்கிரீன்ல காமிங்க சார். விசிபிளா இருக்கா உங்களுக்கு? இருங்க. ஓகே. இப்போ இப்போ வைங்க சார். இந்த ம். இந்த ஏரோ இந்த ஏரோ இங்க காமிக்கிறான். நீங்க இந்த இடத்துல ஆழ்த்தி போட்டீங்கன்னாக்கா இங்க பிரிண்ட் ஆகும், இந்த லைன் காமிக்கும் இவ்ளோ. இல்லையா? ம். இவன் காமிக்கிற இடம் இங்க தானே. ஓகே. இந்த இந்த ஏரோக்கும் அந்த ம். இதுக்கும் கேண்டிலுக்கு நடுவில் வித்தியாசம் இவ்வளவு இருக்குல்ல. நீங்க ஏரோல இங்க இங்க காமிக்கிறீங்க ஓகே. இல்லையா? ஆ, இப்போ நீங்க இவன் காமிக்கிற இடம் இந்த இடம் 4025. ஆமா. நீங்க ஏரோக்கு ஓகே. போட்டீங்கன்னாக்கா அது 3983 காமிக்கும். 40 ஓகே. தள்ளி காமிக்கும். இது ஓகே. எங்க ஏரோ காமிக்கிறானோ அந்த ஏரோ இருக்கிற கேண்டில் எடுத்துங்க. ஓகே. லோயர் கேண்டில் ஓகே. லோவோ இவ்வளவு மேல. ஆ, கேண்டிலோட லோவோ இல்லை கேண்டிலோட க்ளோஸோ ஓகே. வச்சுட்டு அந்த இடத்துல ம். ஆல் சி போட்டுருங்க. நான் வந்து கேண்டிலோட க்ளோஸ்ல இங்க போட்டிருப்பேன். 4038 இல்லையா, இந்த இடத்துல போட்டிருப்பேன். ஓகே. இங்க வச்சு ஆல் சி போட்டீங்கன்னா உங்க நம்பர் தெரிஞ்சு போயிடும். ஓகே சார். இப்போ நம்ம குரூப்ல இத வாங்க சொல்லிருப்பேன். 4045 அப்படின்னு தெரியும், நம்ம குரூப்ல தெரியும். ஓகே. ம். 4045 அப்படின்னு நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்க ஃபாரஸ்ட் குரூப்ல இருப்பீங்களா? ஓகே. ஆமா. ஃபாரஸ்ட் குரூப்ல 4045 ஒரு நம்பர் வாங்க சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே. ஓகே. அதுல இருந்து ஒரு 5 பாயிண்ட் கீழ ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லிருப்பீங்க. ஆமா, அவன் அங்கேருந்து பறந்துட்டான். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அந்த வாட்ச் பண்ண வேண்டியது, அந்த லைனை வாட்ச் பண்ண வேண்டியதுதான். ஆமா, அது கீழே க்ளோஸ் ஆனா எக்ஸிட். எக்ஸிட். ஓகே. ஃபாரஸ்ட் மைபிலியன் போயிட்டேன். ஓகே. இந்த இடத்துல போய் 4045 தேடுறேன். ஓகேவா? பைக்கால் கொடுத்தேன் பாருங்க. ஓகே. 4045க்கு போட்டேன். ஓகே. அங்கேருந்து 650 பாயிண்ட் மேல வந்துட்டான். ஓகே சார். ஓகே. இது ஒண்ணு. ஓகே, இப்ப நம்பர் தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த இடத்துல கோடு போட்ட நம்பர் தெரிஞ்சு போச்சு. இங்கே எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் டெலீட் பண்றேங்க. இதுல கால் புட் அப்படின்னு ஒண்ணு ஆட் பண்றப்போம் உங்களுக்கு. ஓகே. ஆமா, கால் புட் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருப்பேன் இல்லையா? இதுல டபுள் கிளிக் பண்ணி இத யூஎஸ்டி ஆட் பண்ணிக்கிறேன். யூஎஸ் டாலர் ஃபியூச்சர்ஸ். சார், கால் புட்ல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? இதுல போய் சார் ரெக்கார்டர் சார், இது ரெக்கார்டட் தான். ஓகே. இத ஃபர்ஸ்ட் 4 ஸ்ட்ரைக் ஐடிஎம் கால் இருக்கு இல்லையா? ஐடிஎம் காலுக்கு பதிலா இங்க போய் டாலர் எடுத்துங்க. ஓகே. யூஎஸ் டாலர் ஃபியூச்சர் சார். பர்மா பஜார் போனா பச்சைன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? டாலர் பச்சைன்னு தான் சொல்லுவாங்க, கரெக்டா? இது சார் பச்சையா சார்? டாலரை பச்சைன்னு தான் சொல்லுவாங்க, கிரீன் பேக் தான் சொல்லுவாங்க. ஓகே. அவனுக்கு பச்சை கலர்ல மாத்திங்க. ப்ராஃபிட் ரேஷியோ எஃப்எம்ஏ கால பச்சை கலர்ல மாத்திங்க. ஓகேவா? இது செகண்ட் சூஸ் பண்ணுங்க. இத வந்து கோல்டுக்கு எடுத்துங்க. கோல்டு கலர்ல வச்சுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள் இங்க ஆட் ஆயிடுச்சு. ஓகே. எப்போ இந்த தங்கம் மேல போறானோ, தெரியுதா? கிரீனை கிராஸ் பண்ணி மேல போனா இங்க பை உங்களுக்கு 4065க்கு பை. ஓகே. 4200. இந்த இடத்துல மேல போறானா 4335க்கு பைக்கால் கொடுத்தனா உங்களுக்கு. ஓகே. ஒரு 4 நாள் முன்னாடி 4335க்கு பைக்கால் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஆமா. ஓகே, கரெக்ட். தெரியுதா இங்க 4300? தெரியுதா இந்த நம்பர் ரைட் சைடுல? ஜீரோ ஸ்டாப் லாஸ் போய்ட்டான். இப்ப இந்த இடத்துல பையா பச்சை கீழே வரான், கோல்டு மேல போறான். உங்களுக்கு இங்க பை 4171, 4382. சார் ஸ்டாண்டர்ட் லாட் பாயினாக்கா இது $20,000.
ஓகே, 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 ஓகே. சரி இப்ப இந்த எல்லோவ கிராஸ் பண்ணி கீழ வரான்ல, அப்ப நம்ம செல் போலாமா? போலாமே. ஆ. இப்போ இங்க பாருங்க, இவன் கீழ வரான், டாலர் மேல போறான். கரெக்ட்டா? ஆமா. ம். 4733ல இருந்து 4030க்கு வந்துட்டான் அவன். ஆ. ஓகே, ஓகே, ஓகே. 700 பாயிண்ட். ம். ஓகே. இதான் விஷயம். ஓகே. இது ஒரு இது சார். அது ஒண்ணா? ஓகே. இது ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணு. ஓகே. இப்ப உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டு உங்க ம். டார்கெட் தெரிஞ்சு போயிடும் இல்லையா? 3964ல பை கால் கொடுத்துருக்கான். கொடுத்த உடனே டார்கெட் 4150ன்னு கொடுக்குறான். 4 டார்கெட் கொடுக்குறான். கரெக்டா? ம். இப்ப அந்த இடத்துல நம்பர் நோட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஓகே. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வச்சு. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் நம்பர் நோட் பண்ணிட்டீங்க. இத ஆமா. வச்சு 4 ட்ரேட் டார்கெட் எடுத்துட்டு இருக்கு. போங்க. அவ்வளவுதானே. அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ இந்த இடத்துல இவன் கிராஸ் வரான். கரெக்டா? ம். 4 மணி நேரத்துல கிராஸ் வரான். இதுவும் ஓகே. 4 இவன் ஹவர்ஸ் கிராஸ் டைம் வர ஃப்ரேமா சார்? 4 மணி நேரம் டைம் ஃப்ரேம்ல இவன் மேல போறான், இவன் கீழே இறங்குறான். டாலர் கீழே இறங்குறான், கோல்டு மேல ம். போறான். கரெக்டா? ஆமா. இந்த இடத்துல ஆல் டச் போட்டுங்க. ஓ கரெக்ட்டா ஓகேவா? அந்த பாயிண்ட்ல. ஆல்ட் எச். சரி, ஆல்ட் சி. சி. ஓகே. கிராஸ் ஆல்ட் ஓவர் சி. போட்டு ஆல்ட் சி போட்டுங்க. இது கிராஸ் ம். ஓவர் வந்துரும். கரெக்டா? ஆ. ஓகே. ஆ. இது அப்படியே 5 நிமிஷத்துக்கு போங்க. இந்த கோடு ஓகே. எனக்கு இப்ப இதெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவேன். ஓ அந்த நீங்க இத வச்சு அத மார்க் பண்ணிட்டீங்க. ஆமா, ம். மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த கோடு அங்க இருக்கும். இன்னும் 1 வருஷம் போனாலும் அங்க இருக்கும். இப்போ நீங்க எந்த டேட்ல போய் அத மார்க் கண்டுபிடிக்கிறீங்க? பேக்ல போயினே இருக்கீங்க. பேக்ல போயிட்டே தான் வந்துரும். டேட் மார்க் டேட்டை தேடி போயிடலாம். டேட்டை மார்க் பண்ணி வச்சுக்கல. இது பாருங்க, ஆ. எனக்கு இந்த கோடு வந்துட்டான். கரெக்டா? ஓகே. எனக்கு இந்த கோட்டுக்கு மேல இது வரைக்கும் இங்க ஸ்டாப் சின்ன ஸ்டாப் லாஸ் 0 ஸ்டாப் லாஸா? 4061, ஓகே. ஆமா. அத டச் பண்ணவே இல்ல அதுக்கப்புறம். 4120, ஆமா. 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு 60 பாயிண்ட் கொடுக்குறான். ஓகே. இப்ப கீழே வந்துட்டான். இப்ப இந்த இடத்துல செல் பண்ணிடலாம் நீங்க. இது கீழே 4060ல இருந்து ஓகே. 4023. அதுக்கப்புறம் டச் பண்ணல. கிட்ட வந்திருக்கும் கிரீனு. அது ஆமா. கீழ தான் திருப்பி வந்திருக்கும். இங்க பை ஓகே. 4061ல பை ஓகே. 4080. இத மாதிரி ட்ரேட் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு பைசா. ஆமா சார். ஸ்டாக் கொஞ்சம் லாஸ் வந்தாலும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ரொம்ப நேரம் நம்ம ஃபுல் டார்கெட்டுக்கு எய்ம் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் மினிமம். 4061, ம். 4072. சார் நீங்க 0.2 வாங்குறீங்க அப்படின்னு வச்சுங்க. ஒரு ஆ. லாட் கொடுத்து ஒரு லாட் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சா நல்லது, ஆ. அடிக்கலாம் ரொம்ப நல்லது. இப்ப இங்க 2 லாட் ஓகே. வாங்கிட்டீங்க. ஓகே, ஒரு லாட் ஸ்டாப் லாஸ் இங்க இங்க 20 பாயிண்ட்ல போட்டீங்க. ஒரு லாட் ஸ்டாப் லாஸ் இது கீழே 2 பாயிண்ட் போட்டீங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஓகே. போயிட்டானே அவன். 600 பாயிண்ட் போட்டானே. ஆ. ஓகே. இவ்வளவுதான் சார் விஷயம் ட்ரேடிங். இதெல்லாம் உங்களுக்கு எனபிள் பண்றேன். இதை பொறுமையா நீங்க இந்த வீடியோ 2 முன்னாடி இது 2 பாருங்க. நான் பார்க்குறேன் சார். நீங்க ஆமா, ரெக்கார்டிங் இருக்குல்ல சார். அத வச்சு நான் ரெக்கார்டிங் பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு அனுப்பி வைப்பேன். இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ரெக்கார்ட். இல்ல. ஒண்ணும் இல்ல. இல்ல டைம் ஆமா, எடுக்கலாம். பொறுமையா அனலைஸ் பண்ணிட்டே பண்ணலாம். சரி, அவசரம் வேண்டாம். ஓகே. சரி, இது பொறுமையா பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். 2 போதுமா சார்? இந்த 2 போதும் சார். போதும்ல. நான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆமா, பண்ணது கோல்டு ஒன்னு தான் சார். சரி. கோல்டு பண்ணுங்க. அ இந்த 2ம் டெக்டானிக், இன்னும் டெக்டானிக்னு இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த 2த்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஷூர் ஷார்ட் பைசா கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது 2 போதும்ல சார் இப்போதைக்கு? வேற எதுவும் போதும் வேணாம். போதும், வேண்டாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இது வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஆமா, 2வது ஒண்ணு வச்சுட்டு அத ரிமூவ் பண்ண சொல்லிட்டு, இந்த மார்க் பண்ண இடத்த வச்சு நீங்க பேக்ல போய் ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்ல வச்சு மார்க் பண்றீங்க. ஆமா. 4 ஹவர்ஸ்ல மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 5 ரெண்டுத்துக்குமே மினிட்ஸ் டைம். 4 ஆ ஹவர்ஸ்ல வச்சு மார்க் பண்ணிங்க. 2 4 ஹவர்ஸ்ல இண்டிகேட்டர். மார்க் பண்றீங்க. ஆமா, 2 ஆமா. இன்னைக்கு அப்புறம் நீங்க ஆக்சுவலி இங்க இப்போ நார்மலா பண்றதுக்கு 5 மினிட்ஸ் தான் பார்க்கணும். 1 மினிட் வேணாம். வேண்டாம். 5 மினிட்ஸ் தான். ஆமா. ஓகே. AD பட் ADX பிரைஸ் வால்யூம் CEP ரேஷியோ. ஓகே. ஆ ஓகே சார். சூப்பர் சார். என்ன சார் இப்போ கோல்டு நிலவரம் என்ன சார் இப்போ? சார் ஒரு நாள் இண்டிகேட்டர் சொல்லி கொடுத்து இண்டிகேட்டர் பாருங்க சார். ம். இண்டிகேட்டர் சொல்றது கேளுங்க. மத்தவங்க எங்க எங்க போக இருக்கும் கேட்கவே கேட்காதீங்க. இண்டிகேட்டர் சொல்றது கேளுங்க, அவ்வளவுதான். ஆமா, நமக்கு என்ன வேணா விஷயம் இருக்கலாம், யார் என்ன வேணாலும் சொல்லலாம். இண்டிகேட்டர் அது நல்லா ஒர்க் ஆகுது.
நீங்க ஒரு 1000 சார்ட் பார்த்துட்டா உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும். ஓகேவா? சரி, 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 மத்தவங்கிட்ட கதை சரி. பேசுங்க. ஆனா அவங்க சொல்றதை கேட்காதீங்க. இந்த இண்டிகேட்டர் சொல்றதை இல்ல, கேளுங்க. இல்ல. இங்க இல்ல. ரொம்ப இதுவா இருக்குது இங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க UAEல? ஒரு ரிப்போர்ட் வச்சுக்கிறாங்க. ஜாப் லாஸ் ரிப்போர்ட். அதெல்லாம் லாஸ்ட் வீக் என்ன ஏமாத்துறாங்க. சொன்னாங்க? ஃப்ரைடே ஜாப் லாஸ் ரிப்போர்ட் பாசிட்டிவா இருக்குன்னாங்க. பாசிட்டிவ் வந்தா கோல்டு கீழ போடணும். 10 பேருக்கு செல்ல குத்து வச்சிருக்கான். அவன் அச்சாம்பார் பேக் மேல போயிட்டான் எல்லாருக்கும். அவன் ஒரு லாட் நான் எடுத்து ஒரு அவுன்ஸ் எடுத்து வச்சிருக்கான் எல்லாருமே. நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொன்னேன். ம். 4499 உடைச்சாங்கனாக்கா 4601 4722 42 போவான்னு சொன்னீங்க. சொன்னேன். 42 ஆமா. கிராஸ் பண்ணி 4 பாயிண்ட் வைக்கணும். அது அடிச்சு மேல போயிட்டான். இப்ப ஆமா. 496 தொட்டுட்டான் சார். ஃபைனலா 496 இருக்கு ஹை. அதுக்கப்புறம் கீழ ம். இறங்கிட்டான் சைங்கன்னு. ஓகே. 696 இத சாரி இத ஃபாலோ 690. பண்ணுங்க அவ்வளவுதான். சரி என்கிட்ட சார் நீங்க பேசுறது சரி ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் பார்த்து நீங்க அனுப்பிச்சு விடுங்க சார். ரெக்கார்டிங்க நான் பொறுமையா பார்த்து இன்னைக்கு ஈவினிங் அனலைஸ் பண்ணிட்டு வச்சு பார்க்குறேன் சார் டைம் ஃப்ரேம் எப்படின்னு. ஓகே. இது கோல்டுக்கு பக்கா வருங்களா சார் கோல்டுக்கு? அமேசிங்கா ஒர்க் ஆகும். நீங்க ஒரு 100 சார்ட் போட்டு பாருங்களேன். சரி நீங்க அதுக்கப்புறம் ரிவ்யூ நீங்க சொல்றேன் என்ன உங்களுக்கு. பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இந்த ட்ரேடிங் வியூல வந்து மார்க் ட்ரேடிங் கொடுக்குறான். லீப்னு ஒன்று வச்சிருக்கான். ஆ. லீப் ப்ரோக்ராம்னு வச்சிருக்கான். உங்களுக்கு வந்து $1,00,000 $2,00,000 பைசா கொடுப்பான் அவன். இல்ல ஆ. $10,00,000 பைசா கொடுக்குறான் அவன். பைசா தொலைச்சா பைசா கேட்க மாட்டான். பைசா சம்பாதிச்சா பைசா கொடுக்க மாட்டான். சும்மா அந்த பைசா மட்டும் புளியவங்கட்ட பைசா. ஓகேவா? அந்த ஓ 10 லட்சம் வாங்கிங்க அப்படிங்களா? அவன்கிட்ட. அதுல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அவன் ஒரு ஓ காம்படிஷன் அப்படிங்களா? வைக்கிறான். ஒரு 50,000 60,000 பேர் கலந்துப்பாங்க. ஆ. ஓகே. அதுல 100க்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஆ. வருஷத்துக்கு ட்ரேடிங் பிரீமியம். ஓ அப்படிங்களா? ஆனா லாஸ் டாப் ஆனாலும் அவன் கேட்க மாட்டான். ப்ராஃபிட் தான் தர மாட்டான். ஆமா. சும்மா புளியவங்கட்ட பைசா. ஓகே. ஓ அதுல டாப் ஓகே. 100க்குள்ள வந்தா சும்மா உங்களுக்கு ட்ரேடிங் ஒரு வருஷத்துக்கு பிரீமியம். டாப் ஆ, 10க்குள்ள வந்தா உங்களுக்கு $5,000 கொடுக்குறான். ஓகே, ஓகே, ஓகேவா? ஓகே. இந்த லாஜிக் வச்சுக்கங்க. 100 லாட் வாங்குங்க. ம். ஓகேவா? ஆ, ஆ, எப்படின்னா டாப் ஆ. 100க்குள்ள வந்துடுவீங்க. உங்களுக்கு பைசா தொலைச்சா பைசா கேட்க மாட்டாங்கல்ல. ஆமா, ஆமா. தைரியமா பண்ணலாம். ஃப்ரீயா இருக்கும். 100 மைண்ட் 100 ரிலாக்ஸ். 100 லாட் வாங்கிடுங்க சார். ம். ஓகேவா? டாப் 10க்குள்ள வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா ம். உங்களுக்கு $5,000 கொடுத்துருவான். ட்ரேடிங் பிரீமியம் ஃப்ரீ கொடுத்துருவான். ஓகே, 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 ஓகே. ஓகே. அது ஜெயிச்சின்னு வச்சுங்களேன், உலகம் பூரா சொல்லலாம். அப்பா 1,00,000த்துல நான் 10ல ஒருத்தன்பா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓகே, ஓகே. ஆமா. சீரியஸா சொல்றேன். 2, 3 பேர் அதை பண்ணி டாப் 100க்குள்ள வந்து 6 மாசம் 10 லட்சம், 1 வருஷம் 10 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஓகே சார், ஓகே சார். ஒரு எத்தன 3, பேர் சார் 4 நல்லா ஸ்டூடண்ட். அடிச்சிருக்காங்களா சார்? உங்க குரூப்ல ஆமா. நெறைய பேரு. நிறைய பேர் அப்படி பண்ணிருக்காங்க. இத பண்ணி நிறைய ஆ, பைசா பண்ணிட்டாங்க. வச்சுங்க. அப்படி. ஆ, ஓகே, அதுல ஓகே. ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அவ்வளவுதான். ஆ, ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். ஓகே நான் சார். கொஞ்சம் நான் பிராக்டிஸ் வச்சிருக்கேன். பண்றேன் சார். இத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா தான் தெரியும். ம். சரி சார். ஓகே. ஒரு அப்புறம் அனுப்புங்க.